தேர்தலுக்கு 4 நாள் இருக்கு. எனக்கு என்னெல்லாம் அழுத்தம் இருந்துச்சு தெரியுமான்னு விஜய் போன்ற ஒரு நடிகர் பொது வெளியில் பேசினா என்ன? விஜய் பிஜேபியினுடைய பி டீம் நான் சொல்ல மாட்டேன். அவர் பாஜகவுக்கு பயப்படுகிறார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ என்கொயரியில் இருக்கு, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கார், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அது ஓட்டு கிடையாது. இந்த விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. கடற்கரைகள் எல்லாம் கண்ணு மூடிட்டு விஜய் ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்க. நான் சொல்றது 60 முதல் 70% பேர் கடற்கரை கிராமத்தில் மட்டும். இப்படி ஆளாளுக்கு விஜய்க்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்து தங்கள் சொந்த கட்சிக்குள்ளேயே நம்மளை விட விஜய் வலுவா இருக்கான்னு நம்ப வச்சுட்டாங்க. அன்றைக்கு ஜனவரி 9 தள்ளி போனது 2 விஷயம். ஒன்று ஜனநாயகன் படம் ரிலீஸ், இன்னொன்று தேமுதிகவோட கூட்டணி அறிவிப்பு. ரெண்டையும் பொருத்தி பாருங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிங்காகும். இந்த தேர்தலில் கிங் மேக்கர் வந்து விஜய் கட்சி தான். பட் அவர் கிங் ஆகிறதுக்கு காலமாகும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிஜேபியும் விஜயும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் என்னன்னா, நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, அப்படிங்கும்போது சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது எளிதாக இந்த வெற்றி வந்து என்டிஏக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லை, அப்படியான ஒரு வியூகம் இருப்பதாக பலரும் அனுதானிக்கிறாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, பிஜேபியோட விஜய் இல்லாமல் வெளியில நின்று சிறுபான்மையினர் ஓட்டை எடுக்கிறார்ல, அதை விட பிஜேபி கூட போனால் ஆட்சியே வந்துருமே. உங்களுக்கு விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு வச்சுக்குவோம். ஒரு பி டீமை நீங்கள் பி டீமாக வச்சிருக்கிறத விட உங்களுக்குள்ளே சேர்த்து ஏ டீம் ஆக்கிட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்துடலாமே. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கணும்ல. இல்லை, எடப்பாடி என்ன ஒத்துக்கிறதுக்கு எனக்கு விஜய்க்கு மாசு ஏறிக்கிட்டே தானே இருக்குது டெய்லி. நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விஜய் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை எதுவும் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் துணை முதல்வராக இருப்பதற்கு தயாராகத்தான் இருப்பார். நீங்கள் அரசியல் என்பது என்ன, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் யாருக்கு அதிக சீட்டுகள் வருதோ அதை பார்த்துக்கலான்னு ஏதாவது பாஜக நகர்த்திருப்பாங்களே காய். அப்படி எதுவுமே பண்ணலையே. நீங்கள் அதை விட மிக மிக முக்கியமாக இதில் என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறதுல திமுகவுக்கு எந்த அளவு பாதிப்போ அதை விட அதிக பாதிப்பு பாஜக. ஆமாம், ஏன்னு சொல்கிறேங்களுங்க. நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரிங்கிறார். நீங்கள் பாஜகவை ஒரு பக்கமாக விமர்சிக்கணும், திட்டணும். நான் என்ன கேட்குறேன், திமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேர், மக்களவையில் மாநிலங்களில் 10 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருக்கீங்க, ஒரு 15-20 கட்சி சேர்ந்த ஒரு இந்தியா கூட்டணி இருக்குது, ராகுல் காந்தி இருக்கார் அந்த அலையன்ஸில். இவ்வளோ பெரிய அலையன்ஸ், இவ்வளோ பெரிய கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் பிஜேபி எதிர்க்கலாம், வலிமையாக எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கே நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வரீங்க, அதுக்கு ராகுல் காந்தி அழைக்க மாட்டீங்க. அது பெரிய விமர்சனமாக மாட்டுது. பட் விஜய் எப்படி திட்ட முடியுங்க? இங்கே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ என்கொயரியில் இருக்குது. விஜய் பிஜேபிக்கு பயப்படுறான்னு நான் சொல்லுவேன். விஜய் பிஜேபியினுடைய பி டீம் நான் சொல்ல மாட்டேன். அவர் பாஜகவுக்கு பயப்படுகிறார். அந்த அழுத்தம் இருக்குங்கிறது உண்மை. அழுத்தம் இருக்குது, அவருக்கு அழுத்தம் இருக்குது, அவர் பயப்படுகிறார். அதை தான் நம்ம ஒரு ஊடகவியலாளராக மதிப்பீடு செய்யணும். அவர் பி டீம்னா நீங்கள் எங்கே 2017-18 காலங்களில் மெர்சல் படம் வரும்போது இவரை ஜோசப் விஜய் அம்பலப்படுத்த போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி நேற்று இல்லை இந்த இது நீங்கள் அவர் வந்து மெர்சல் படம் வெளியாகுது, தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக இருக்காங்க, ஹச்ராஜா கிட்ட இருந்து வருது, அவர் ஜோசப் விஜய் ஆவணங்கள்லாம் வெளியிட்டாங்க. பதிலுக்கு அவர் என்ன செஞ்சார், விஜய் என்ன செஞ்சார், ஆமாம் ஜோசப் விஜய் தான் லெட்டர் பேர் போட்டார். அப்போ விஜய்க்கு அரசியல் நோக்கம் இருந்துச்சு, ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. பாஜகவோட பி டீமாக இருந்துச்சுன்னா அவர் ஜோசப் விஜயன் போட வேண்டியது இல்லையா? அவர் தன்னை விஜய்னு மட்டும் தானே போட்டிருக்கணும். விஜயை பொறுத்தவரை அவர் ஜோசப் விஜயோ, ஆல்பர்ட் விஜயோ, இமாம் விஜயோ, நான் இமாம்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஜமாத்தோட தலைமை பதவி வரைக்கும் கொடுக்குறேன். அந்த இமாம் விஜயோ அல்லது அவர் சிவனடியார் விஜயோ, எந்த விஜயாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கார், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அது ஓட்டு கிடையாது. இந்த விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. விஜயை பிடிக்கும், சிறையில் பார்க்கும்போது விஜயை பிடிக்கும். மின்னலை பிடித்துன்னு ஒரு பாட்டில் ஒரு ஆடினாரா நமக்கு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் நம்ம பார்த்த விஜயில் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற லியோ பாட்டை போட்டால் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பையன் இருந்து பார்க்குறவனும் இருக்கான். 2 தலைமுறை நடிகர்கள்கிட்ட, 2 தலைமுறை மனிதர்கள்கிட்ட விஜய் ஊடுருவி இருக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. பட் அது ஓட்டா மாறுறதுக்கு நிறைய நீண்ட காலமாகும். பட் அதற்காகவே அவர் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. காங்கிரஸ் தொடர்பாக நீங்கள் நிறைய கருத்து சொன்னீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸில் இது ஒன்றும் புதுசு இல்லை, இதற்கு முன்பாகவே நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்துருக்கோம். EVK இளங்கோவன் விசஸ் திருநாவுக்கரசர் நடந்தது, சமீபத்தில் நடந்தது. செல்வ பிறந்தகை ஒரு கருத்து சொன்னால் இப்போவே மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு, ராஜேஷ்குமார் வேறு கருத்தை சொல்கிறாரு. இது ஆல் இந்தியா லெவல்லே நடக்கும். ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா சச்சின் பைலட் விசஸ் அசோக் கெலாட். கடந்த காலங்களில் மத்திய பிரதேஷ்னு பார்த்தோம்னா ஜோதிராதித்ய சிந்தியா விசஸ் கமல்நாத். மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம்னா நானோ பட்டேலே விசஸ் அசோக் சவானுக்கு எதிராக நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதீத ஜனநாயகம், அது ஜனநாயகம் விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஜனநாயகம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு. இது அதீத ஜனநாயகமாக மாறி கடைசியில் கூட்டணிக்கு இது வேட்டு வைக்கிற மாதிரி மாறுதோ? இல்லை, நிச்சயமாக வேட்டு வைக்கிற மாதிரி. நீங்கள் கிரவுண்டில் எப்படி ஜெல்லாவீங்க? நீங்கள் பல வடிவங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் ஜனநாயகம்ங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. ஜனநாயகம் என்பது உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கிறீங்களா, உள்கட்சி ஜனநாயகம், அது உங்களோட உரிமை சார்ந்தது இருக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் ஜனநாயகம்.
சிறந்த உதாரணம் சொல்லிட்டா சசி தரூர் செய்யக்கூடிய விமர்சனம். அவர் காங்கிரஸை விமர்சிப்பார், பாஜகவை பாராட்டுவார். அது இன்னொரு கட்சியை சேதப்படுத்தாது. இங்கே மாணிக்கந்தா ஒரு குரலில் பேசுறது, இங்கே இருக்க காங்கிரஸார் பேசுறது திமுகவில் டேமேஜ் பண்ணுது. நாளைக்கு எப்படி நீங்கள் ஒரே வண்டியில் பிரச்சார வண்டியில் திமுக கொடியும் காங்கிரஸ் கொடியும் நீங்கள் களத்துக்கு போவீங்க, செய்தியாளர்கள் களத்துக்கு போகும்போது பார்ப்போம் ஃப்ரண்டில் 8 கொடி இருக்கும். திமுக கொடி, காங்கிரஸ் கொடி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு 10 கொடி இருக்கும். அதில் ஒரு திமுக வேட்பாளர் கண்டியில் நிற்கிறாருன்னா பக்கத்தில் காங்கிரஸ்காரர் நண்பர் மாவட்ட தலைவர் நிற்கணும். காங்கிரஸ் வேட்பாளருக்காரனா பக்கத்தில் திமுக தலைவர். நாளைக்கு மதுரை வடக்கில் போய் தளபதி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணதுக்கு காங்கிரஸார் உளப்பூர்வமாக போவாங்களா, அல்லது மதுரை வடக்கில் இருக்கக்கூடிய தளபதி தான் இன்னொரு காங்கிரஸ் தொகுதியில், அவர் தான் மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு தொகுதியை வாங்கிட்டாங்கன்னா போய் வேலை செய்வாங்களா? கிரவுண்டில் ஜெல்லாகாது. இன்னொன்று என்ன தெரியுமா, விஜய்க்கு 18% இருக்கு, சொல்றது யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. விஜய்க்கு 15% இருக்கு, சொல்றது யாரு? தமிழிசை சவுந்தரராஜன் அவர். விஜயகாந்த் போல தாக்கத்தை ஏற்படுத்துவார், சொல்றது யாரு? டிடிவி தினகரன் அவர். இப்படி ஆளாளுக்கு விஜய்க்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்து தங்கள் சொந்த கட்சிக்குள்ளேயே நம்மளை விட விஜய் வலுவா இருக்கான்னு நம்ப வச்சுட்டாங்க. நீங்க அவர்கள் கூட்டணிக்குள்ள அவர்களுக்கு கூடுதல் சீட்டு வேண்டும் என்றோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க நாளைக்கு திமுக காங்கிரஸ் உறவோடு தேர்தலை சந்திச்சா கூட காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் தாவேக்கா பக்கம் போயிருக்கணும்னு சொல்லக்கூடிய குரல் வரும். 2011 மாதிரி ஆயிடாதா சார்? விசிக பாமக மோதல், காங்கிரஸ் திமுக மோதல்னு அப்போ ஒரு எலெக்ஷனில் அப்படி தான் நடந்தது. ஜெல்லாகலை, அது சீட்டும் வரலை. வட தமிழ்நாட்டில் 90 தொகுதிகளில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கலைஞர் சொன்னார். ஆனால் ஜெயிச்சதுனமோ 5 தொகுதிகள் என்னமோ தான். அப்படி இருக்கும்போது இப்போ அதே மாதிரி ஆகிடாதா? அது கிரவுண்டில் ஜெல்லாகாது, ரொம்ப சிரமப்படணும். அதுக்கு நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை அழைச்சி வரணும். ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் அண்ணன் தம்பி எங்கள் உறவு, திரும்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு நீங்கள் கேட்டதே போல் ஒரு அர்ஜென்ட்டாக போய் ஒரு 6 ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்க வேண்டிய சூழல்லாம் இருக்குது. ஸோ அது கிரவுண்டில் இனிமேல் ஜெல் பண்ண முடியாது. நீங்கள் காங்கிரஸினுடைய ஓட்டு வங்கி, திமுகவினுடைய ஓட்டு வங்கி, ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. திமுக மக்கள் நல திட்டங்களின் வழியாகவும் ஊடுருவி இருக்காங்க, சிறுபான்மையினர்கிட்ட மோடி எதிர்ப்பு வழியாகவும் ஊடுருவி இருக்காங்க. காங்கிரஸினுடைய ஓட்டு வங்கி என்பது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி, மோடி எதிர்ப்பு ஓட்டு வங்கி. ரெண்டுக்கும் நீங்கள் 5ஆம் கிளாஸில் A செக்ஷன் B செக்ஷன் படிக்கிற மாதிரி தான். 2 பேரும் 5ஆம் கிளாஸ் தான். நீங்கள் அந்த ஓட்டை போய் விஜய் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு அந்த உணர்வை தூண்டிட்டீங்க. ஸோ இதற்கு பெரிய விலை கொடுக்க போகிறது காங்கிரஸாக தான் இருக்கும். திமுகவுக்கு நம்ம சொல்லலாம், இழந்தால் திமுகவுக்கு ஆட்சி போயிடும், அதிகாரம் போயிடும், ஆட்சிக்கே சிக்கல் வந்துடும், அந்த நெருக்கடி இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுகங்கிறது சவுத்தில் ரோலே பண்ணாதுங்க. நான் உடைத்து சொல்கிறேன். நான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இல்லாத திமுக. ஒரு உதாரணம் சொல்லட்டா, 2014 கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் திமுகவுக்கு டெபாசிட் போயிருச்சு. காங்கிரஸ் தான் 2வது இடம் வந்துச்சு. மக்கள் வசந்தகுமார் நினைக்கிறேன். ஆமா, வசந்தகுமார் 2வது இடம் வந்தாரு. இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே 6 தொகுதிகளில் காங்கிரஸ் 3 ஜெயிச்சாங்கல்ல. ஆஸ்டினும் இவர் சுரேஷ் ராஜனும் தோத்து போனாங்க, மனோ தங்கராஜ் மட்டும் ஜெயிச்சாங்க. அந்த மனோ தங்கராஜ் தொகுதியை நீங்க பாருங்க, அது பழைய திருவட்டாறு தொகுதி. அதுக்கு முன்பு திருவட்டாறாக இருந்து பத்மநாபுரத்தில் பாதி சேர்ந்தது. பத்மநாபுரமும் பாரம்பரிய தொகுதி, திருவட்டார் தொகுதி நீக்கப்பட்டிருந்தது. அங்கே காங்கிரஸ் உண்டு, கம்யூனிஸ்ட் உண்டு. பத்மநாபுரம் தொகுதியில் காங்கிரஸ் உண்டு. 20 ஆண்டுகள் அந்த தொகுதி திமுக வசம் இருக்கு. நீங்க சொன்ன அந்த பத்மநாபுரம் டிடி ரெஜினால்டு இருந்தார். அதுக்கப்புறமா புஷ்பலீலால் இருந்தாங்க. 10 ஆண்டுகள் மனோ தங்கராஜ் இருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த தொகுதி இருக்க காரணம் காங்கிரஸ் அந்த தொகுதியில் வலுவா இருக்கு. திமுக சொல்லலாம், காங்கிரஸ் வலுவா இருக்கு. இங்கே கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த சிஎஸ்சி டயோசிசன், ஆர்சி டயோசிசன், அவங்கெல்லாம் எவ்வளவு ஆக்டிவாக செயல்படுவாங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் தெரியும். இந்த முறை அதில் ஒரு சிறு ஓட்டையும் விழுந்து கொண்டு இருக்கு. நீங்கள் கடற்கரைகள்லாம் போய் பார்த்தேன், நான் அந்த தேர்தல் சர்வேக்காக போனேன். கடற்கரைகள் எல்லாம் கண்ணு மூடிட்டு விஜய் ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்க. நான் சொல்றது 60 முதல் 70% பேர் கடற்கரை கிராமத்தில் மட்டும். நான் பொது சமூகத்தில் சொல்லலை, மற்ற பகுதிகளில் சொல்லலை. கிட்டத்தட்ட 60 முதல் 70% பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் திமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை காங்கிரஸ் ஈடுகட்டும். நீங்கள் காங்கிரஸ் அடையக்கூடிய தோல்வி என்பது இந்த முறை சிறுபான்மையினர் ஓட்ட விஜய் கிட்ட கணிசமாக இழப்பாங்க. நீங்கள் கடைசி வரை விஜய் பிஜேபியை விமர்சிக்கலைங்க. தேர்தலுக்கு 4 நாள் இருக்கு. எனக்கு என்னெல்லாம் அழுத்தம் இருந்துச்சு தெரியுமான்னு விஜய் போன்ற ஒரு நடிகர் பொது வெளியில் பேசினா என்ன, ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டாலும் கூட அது மாறுது. ஸோ அதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை 2 கட்சிகளுக்கும் இருக்குது. இதில் கூடுதல் சேதாரம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கும் அப்படின்னு தான். தேமுதிக என்ன நிலைப்பாடு சார் எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வரைக்குமே அவங்க எதுவுமே சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுட்டு இருக்காங்க. 2016 நம்ம பார்த்துருப்போம், அரசியல் வித்தகர்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதினாலே அவங்கள கொண்டு வர முடியல. பழம் நழுவி பால் விழுந்ததுனாரு, ஆனால் விழுகலை. அப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது. அப்போ இப்போ என்ன பண்ண போறாங்க? 2019 2 கூட்டணியோடையும் பேசினாங்க, எக்ஸ்போஸ் ஆனாங்க. 2026 என்ன பண்ண போறாங்க? மிக மிக முக்கியமாக இப்போ அண்மை காலமாக நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மார்ச் 26 தேர்தல், அதுதான் அவங்களோட உச்சபட்சம். நீங்கள் ஜனவரி 9 அறிவிக்கிறேன் நாங்கள் எல்லாரும் கடலூர் மாநாடு வந்துருங்க, கடலூர் மாநாட்டில் நான் அறிவிக்கிறேன் நாங்கள்.
அன்றைக்கு ஜனவரி 9 தள்ளி போனது 2 விஷயம். ஒன்று ஜனநாயகன் படம் ரிலீஸ், இன்னொன்று தேமுதிகவோட கூட்டணி அறிவிப்பு. ரெண்டையும் பொருத்தி பாருங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிங்கம். அப்போ அந்த விஷயம் தள்ளி போனதனுடைய காரணம் இப்போ அண்மையில் ஈசா யோகா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்களோட இருக்காங்க, எல்முருகன் இருக்காரு, வேலுமணி இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இந்த 3 நீங்கள் பொதுவாக அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல, அது ஒரு ஆன்மீக தளத்தில் நடக்கும், கல்யாணத்தில் நடக்கும், ஒரு இறப்பு வீட்டில் நடக்கும். அப்போ இங்கே ஏதோ ஒரு ஆன்மீக தளத்தில் எல்முருகன் இருக்காரு, வேலுமணி இருக்காரு, கூட இவரும் இருக்காரு. பாஜகவினுடைய மிக முக்கிய ஆசையை பெற்ற அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஈசா மையத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஸோ அதையெல்லாம் வைத்து கூட்டி கழித்து பார்க்குறப்ப அதிமுக பாஜகவை நோக்கி அவங்க நகர்றாங்கிறது புரியுது ஒன்று. இன்னொன்று மிக மிக முக்கியமாக மார்ச் 16ஆம் தேதி நமக்கு பார்லிமெண்ட் தேர்தலுக்கான யார் வேட்பாளர் என்ன என்பதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ தேமுதிகவுக்கு ஒரு எதிர்கால இலக்கு. நீங்கள் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அவங்க 2006 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நாளிலிருந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் அதிகபட்சம் ஒரு இலக்கு இருந்துச்சு. எல்கே சுதீஷ நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சராக்கிறோம். இப்போ பிஜேபி அந்த அலையன்ஸில் இருக்கிறனால அவங்க டிமாண்ட் பெருசாக இருக்குது. அதனால தான் அது இழுத்துக்கிட்டே போகுது. இங்கே எங்களுக்கு எப்படியாவது ஒரு மத்திய இணையமைச்சர் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இழுத்துட்டு போகுது. பட் பிஜேபி மற்ற கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், மிரட்டல் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்குது அதிகாரம்? 2016 மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளர் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல, தோல்வி. 2021 அமமுக எஸ்டிபிஐ தேமுதிக மொத்தமாக தேமுதிக எடுத்த ஓட்டை பாருங்க, வெறும் 2 லட்சம் ஓட்டு. ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு இருக்கு. நீங்கள் அவங்க போட்டிட்டு எல்லா தொகுதியும் சேர்த்து எடுத்த ஓட்டு 2 லட்சம் ஓட்டு, 0.43. இது ஒரு 1/2% கீழே. அதே அதிமுகவோட அவங்க சேரும்போது எவ்வளோ ஆகுது? 2.29 ஏதோ ஆகுது. ஸோ அப்போ மிக மிக முக்கியமாக அவங்களுக்கு ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் டிஎம்கேட்டையும் இந்த செகண்ட் வரையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ அது என்னுடைய யூகம் கணிப்பு, அவங்க அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓட்டு சதவீதம் என்னவா சார் இருக்கும்? திமுக 2019 பார்த்தோம் 52% வாங்கினாங்க, அது அப்படியே குறைஞ்சிது. ஆனால் மக்கள் நீதி மையம் இப்போ எங்களோட வந்தனால அந்த 52 நாங்கள் ரீட்டைன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறோம், அப்படிங்கும்போது எங்களுக்கு 40% மேலே ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 42 விஜய்க்கு, அப்புறம் 15 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 42, 50ன்னு போணுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் அக்னாலேஜ் பண்ணது 30% ஓட்டுன்னு கடைசியாக சொன்னார் சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட. என்னவா இருக்கும் ஓட் பர்சன்டேஜுங்கிறது? இல்லை, நிச்சயமாக இன்னைக்கு கலச்சூழலில் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அடிப்படையில் திமுக தான் முன்கை எடுக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். அதை விட கொஞ்சம் ஒரு 4% வரைக்கும் குறைவாக அதிமுக இருக்கும். விஜயால் ஒரு 15 முதல் 20% வரைக்கும் எடுக்க முடியும். அது 15 to 20 தான் நான் மதிப்பீடு செய்கிறேன். 30-40 என்பதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பராக தெரியுது. சில தொகுதிகளில் வருது, நானுமே உள்ளே போனோம், சர்வே பண்ணோம். இப்போ புதுக்கோட்டையெல்லாம் பார்த்தா 22% வருது. சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி ஏரியாலேயே கடற்கரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மீனவர்கள் பகுதிகளில் சல்லுன்னு ஏறுது. இன்னொரு சமவெளி பகுதியில் வந்தீங்கன்னா நீங்கள் பொது சமூகம் இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்எம்ஓ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கக்கூடிய 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே growth ஏறுது. டி நகர், தாம்பரம், அந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிய மக்கள், ரொம்ப விளிம்புநிலை மக்கள், 1000 ரூபா 2000 ரூபா இல்லாத மக்கள் பகுதிகள், அந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கான கிராப் ஏறுது. பட் எல்லா சென்டர்லையும் விஜய்க்கு ஓட்டு இருக்கு. ஓகே சார், நான் சொல்கிறேன் எல்லா சென்டர்லையும். நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு இல்லாத சென்டர் இருக்குது. நீங்கள் ஒரு முஸ்லீம் பகுதிகளில் மட்டும் விஜய் கிறிஸ்தவ அளவுக்கு இல்லை, பட் முஸ்லீம் பகுதியிலையும் பெண்கள், இளம் பெண்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும், எல்லா சமூகங்களுக்குள்ளேயும் அவர் விஜய் இருக்காருங்க. 2016 நம்ம பார்த்துருப்போம், திமுக கூட எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்குச்சு. ஆனால் அதிமுக சில தொகுதிகளை டெபாசிட் இழந்தீங்க, அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி சைட்லாம். அப்போ கன்னியாகுமரி சைடு அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விரல விட்டு எண்ணிரலாம், தலவாய் சுந்தரம் மாதிரி தலைவர்கள் மட்டும்தான் அந்த சைடு இருக்காங்க அப்படின்னு. விஜய்க்கு அப்படி இல்லையா? எல்லா மாவட்டத்திலையும் எல்லா சமூகத்திலையுமே அந்த எல்லா சமூகத்திலையும் ஓட்டு இருக்கு, இளைஞர்கள் இருக்காங்க, வேட்பாளர்கள் இல்லை. நான் சொல்றது வேட்பாளர். நீங்க சொன்ன புதுக்கோட்டையிலேயே நம்ம பார்க்குறோம், கார்த்திக் தொண்டைமான் இப்போ திமுகவில் சேர்ந்துட்டாரு, பெரியண்ணன் அரசு இருக்கிறாரு, விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருக்கிறாரு, ரகுபதி இருக்கிறாரு. அப்போ உள்ளூர் கேண்டிடேட் அந்த ரோலும் பிளே பண்ண, அது பெருசா பிளே பண்ணும். நீங்க இப்போ அவங்க எல்லாம் பர்வேஷன் சொல்றாங்க, ஒரு வேட்பாளர் நாம் தாவேக்காக்கு, அவர் ஒரு சாதாரண கவுன்சிலருங்க. பட் அவர் கொஞ்சம் பெரிய செல்வந்தர் குடும்பம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அது ஒரு ஃபேன் பேஸ்டு ஓட்டை தான் உங்களுக்கு வாங்கி தரும். நீங்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோட கணிசமான ஓட்டை வாங்கி தரும். ஆனால் அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அமமுக என்ன பண்ணுச்சு? ஆமாம், நீங்கள் மொத்தமாக 58 தொகுதி சவுத்தில் டெல்டா பெல்ட்டில் ஒட்டுமொத்தமாக 4 சீட் தான் அதிமுக ஜெயிச்சாங்க. அது முன்னாள் அமைச்சர்களாக உரத்த நாடு வைத்தியலிங்க மாதிரியான பெரிய காமராஜ் அப்படிதான் ஜெயிச்சாங்க. நீங்க சவுத்துல பார்த்தீங்கன்னா 58 தொகுதியில் 18 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சாங்க, 40 தொகுதி திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய். நான் சொல்றது என்னன்னா, இவர் திமுகவை பாதிச்சிருவாரு, அதிமுக பாதிச்சிருவார் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து முடிவு மாறும். நீங்க ஒரு ஸ்டார் வேட்பாளர் இவர் ஜெயிச்சே தீர்வார்னு நினைப்போம்ல, அங்க ஒரு 25,000 ஓட்டு எடுத்து அவரோட லீடிங்கை குறைப்பாங்க.
நீங்கள் இவர் தான் தோத்தே போயிடுவாருங்கன்னு நினைப்போம்ல, அவருக்கு எதிர்த்தரப்பு ஓட்ட தாவேக்கா உடைக்கலாம். இது வந்து இந்த தேர்தலில் கிங் மேக்கர் வந்து விஜய் கட்சி தான். பட் அவர் கிங் ஆகிறதுக்கு காலமாகும். கர்நாடகாவில் ஒரு குமாரசாமி மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்த நேர்காணல் எழுத்து. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.